செகண்ட் போர்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் மேட்சாக சொக்கலிங்கபுரம் விசஸ் ஸ்கை லெவன்ஸ். இங்கே சொக்கலிங்கபுரம் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கை லெவன்ஸ் பேட்டிங் நல்லா இருக்கும், ரெண்டு பேருக்கு நல்ல பேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கை லெவன்ஸ்க்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முகிலன் மற்றும் லெவின், ஸ்ட்ரைக்கில் முகிலன், நான் ஸ்ட்ரைக்கில் லெவின். நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பார்ப்போம் மேட்ச் ரிசல்ட் என்ன நடக்குதுன்னு. 5 ஓவர், ஒரு பவர் பிளே, 4 ஓவர் ஸ்டார்ட் பண்ண யங்ஸ்டர் சரவணன். ஃபர்ஸ்ட் போல் நல்லா படிச்சாங்க, குயிக்காக வந்திருக்கு. வேல் பவுலிங் சார், டாட் பால். இங்கே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க பவுலர் சரவணன். இங்கே நல்ல கான்ஃபிடன்ஸ் பவுலருக்கு. நல்லா பிடிச்சாங்க. இந்த தடவை கேப்ல பிளேஸ் நல்ல ஸ்டாப், சிங்கிள் ஸ்டேக்ல மீதன். இந்த தடவை மறிச்சு அங்கே ஆரி. இங்க முகிலன் பேட்ல இருந்து வர முதல் ஆரி இங்க தான் முதல் பந்தை 6 மாத்தி வெல்கம் பண்ணிருக்காங்க போலர். வெல் பேட்டிங் முகிலன். நல்ல வந்து பிடிச்சாங்க பாக்ஸ்ல அப் டு அங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட. இங்க டாட்டா மாறிடும் கண்டிப்பா. இங்க டாட் பவுல், ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் அடுத்த பால் நல்லா போட்டிருக்காங்க சரவண். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நல்லா வந்து பிடிச்சாங்க. இந்த ஒரு கேப்ல பிளேஸ் ஆயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட அங்க ஃபீல்டர். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் பவர் பிளேயோட லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல லெவின். நல்லா வந்து பிடிச்சாங்க அங்கே நெத்தி லாங் ஆப்ல ஃபீல்டர். இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க சரவணன். பிளேவை 7 ரன்ல போட்டு கொடுத்துருக்காங்க சரவ். ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்ல லெவின். ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு அப் டு. இங்க ஸ்லாட்ல இருந்த பந்து அங்க ஸ்லைட்லயே விழுந்திருக்கு. நல்ல இங்க முகேஷ் லைன்ல நல்லா அடிக்கிற லெவின் வெளியே போறாங்க. முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அங்க சஜித். அடிச்சு போட்ட பந்து அங்க பாயிண்ட்ல நல்ல ஸ்டாப்பும் கூட. நல்ல த்ரோ விக்கெட் அங்க சிங்கிள் குயிக்கா இருந்திருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் தேர்ட் ஒன். நல்ல ரப்பு அங்க ஃபீல்டர் கேட்ச் எடுத்தா மேட்சா இருக்கும். அங்க நல்ல கேட்ச் பார்த்துக்கலாம். ஒரு கேட்ச பிடிச்சா மேட்ச் ஆயிருக்கும் கண்டிப்பா. இங்க சிங்கிள் லைஃப் கொடுத்துருக்காங்க அங்க முகிலனுக்கு. மேட்ச் எப்ப வேணா ஒரு லைஃப் கொடுத்தா பாக்ஸ்ல அங்க பெட்ஸ் கால் டாட் பால் செக் பண்ணி கொடுக்குறாங்க போல. வராங்க வந்து பார்க்குறாங்க அம்பேர் டெசிஷன். பார்ப்போம் என்னன்னு. பெட்ஸ் கால் இங்க வெயிட் கொடுத்துருக்காங்க. த்ரீ லாஸ்ட் டூ. அங்கே பில்லர் ஸ்டாப் பண்ண முடியல. ஒன்னும் 2 ரன்னிங் விடுங்க. தப்பான த்ரீ கூட இங்க பேக்கப்பே இல்ல. கண்டிப்பா பவுண்டரி போயிடும். அங்கே 1+ வயசுல இங்க 4 வந்துருக்கு. மொத்தம் 5 6 பார்ப்போம். 6 ரன் கொடுத்துருக்காங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு த்ரோல பவுண்டரி வந்துருக்கு சம்பந்தமே இல்லாம. நெக்ஸ்ட் ஒன் போட்ட பந்து அங்கே வெயிட். நல்ல ஒரு அப்பிங் இங்க பவுலரே போயிட்டு பவுலரே போயிருக்காங்க அங்க சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க மனோ. அந்த ஓவர் இல்லாம இருந்திருந்தா இந்த ஓவர் சிக்கனமான ஓவரா இருந்திருக்கும் கண்டிப்பா மனோவுக்கு. அந்த ஓவர் த்ரோனால மேட்ச் எப்பனாலும் மாறும் கண்டிப்பா. 4 சும்மா சம்பந்தமே எல்லாம் வந்திருக்கு. 19 அடிக்காங்க ஸ்கை லெவன்ஸ். ஒரு புட் ஷாட்னா அஜித் செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிடிச்சாங்க. இந்த நேரம் மாட்டிக்காங்கன்னு பார்ப்போம். அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு வர முடியல. பால் குத்தி கட்டா இருக்கு. இங்க 2 மாறி இருக்கு. ஈஸி 2. ரவாடா ஸ்ட்ரைக்ல திருப்பூர் ஸ்ட்ரைக்ல அங்க நல்ல முதல் பாலே யாருன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கான நல்ல டேக்கான ராமன் விக்கெட். இங்க வந்த முதல் பாலே தன்னோட விக்கெட் வெளியே போறாங்க. ஹேண்ட்லக் ரபாடா லெப்டி சஜி. சாதமான கிரவுண்ட் கூட சொல்லலாம். இங்கே எண்டு லெப்டுக்கு பக்கம் அஜித் லெப்டி குத்தி போட்ட பந்து குயிக்கா வந்திருக்கு. அங்க டாட் பால் வெல் போலிங் அஜித்.
இந்த தடவை அங்கே குறுக்க எடுத்தாங்க 6. ஆல்ரெடி சொன்ன எழுத்துக்கு ஜாதகமான கிரவுண்டுன்னு அங்கே 6 ரிமைனிங் ஒன்று இருக்கு. இந்த பால் லாஸ்ட் போல் போன பால் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு லெப்டி. ஸ்லாப்ல இருந்த பந்து இந்த தடவை கேட்சா இருந்தா மேட்ச் கண்டிப்பா எடுப்பாங்க. கண்டிப்பா நல்ல பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. அஜித் போன பால் தப்பான பால் போட்டாங்க. இந்த பால் கரெக்டா பிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆர்எக்ஸ் பேட்ஸ்மேன் விக்கெட்லயே பெல் பால் ஓவரை முடிச்சிருக்காங்க. 3 ஓவருக்கு 27 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து ஸ்கை லெவன்ஸ் 4th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணாம தன்னோட செகண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் லோட்டஸ் பவுண்டரி போய் கரெக்டா கேப்டன் பண்ணாங்க. டாஸ் பால் செகண்ட் பால் அதெல்லாம் தப்பிட்டாங்க. இந்த தடவை குறுக்க ராம் பாலை ஸ்டாப் பண்ணி விட்டுருக்காங்க. 2 ஓடிட்டாங்க. ஈஸி 2 பால் இறங்கி போய் ஸ்டெப் அவுட் பண்ணி 6 பெல் பேட்டிங் சார்ஜ். பெல் பேட்டிங் சார்ஜ். 4th பால் நல்ல தப்பு. அங்கே பவுலரே எடுக்க பார்த்தாங்க, ட்ரை பண்ணாங்க, முடியல. பவுலர் நல்ல த்ரோ இருந்தால் விக்கெட் இருக்கும் கண்டிப்பா. அங்கே மிஸ் ஃபீல்ட் இங்கே 2 மாற்றிருக்காங்க. ஈஸி 2 ரன்னிங் பிட்வீன் குயிக் இருந்திருக்காங்க 2 பேருமே. இறங்கி போனாங்க ஸ்டெப் அவுட் பண்ணி. அங்கே கேட்ச் இந்த தடவை மிஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். ஸ்டாப்பிங் கூட நல்ல த்ரோ நல்ல சேவ். அங்கே பவுலரு இங்கே சிங்கிள் ஸ்டொன்னூர் பாக்ஸில் நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. 1 பவுன்ஸில் அங்கே ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. தப்பான த்ரோ இங்கே பவுன்ஸ் சாக்ல இங்கே 1 ஓடி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்திருக்காங்க. மைண்டை போட்டு கேம் விளாண்டுருக்காங்க. இங்கே ஸ்கை லெவன்ஸ் 44 அடிக்காங்க. 3 சங்க ஓவர் போட்டு ஸ்டார்ட் ராம் ஃபர்ஸ்ட் பால் சாஜித்தோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. நாகராஜ் செகண்ட் பால் இங்க நல்ல ஸ்டாப் கீப்பர் பேக் டு பேக் 2 டாட்டா மாத்திருக்காங்க. ராம் பெல் போலிங் ராம் டாஸ் பால் இங்க பாஸ்ட் கவுக்கு இருக்க முடியாம மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல டெக்கன் 2 விக்கெட் எடுத்து 1 பாலா டாட்டாவை மாத்திருக்காங்க. ராம் வெல் பவுலிங் ராம். மீதமுள்ள 3 சேஃபா போட்டா ஸ்கோர் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு டார்கெட். இந்த 3 பால்ல மேட்ச் பண்ணணும்னு சொல்லலாம். சென்சிபிள் பிளே அங்கே கேப்ல பிளேஸ் ஆயிருக்கு. 2 புஷ் போனாங்க. கால் எதுவும் பண்ணல. லாஸ்ட் மோர் சென்சிபிள் பிளே அங்கே ஃபீல்டர் அஜித் நல்ல ஸ்டாப் கூட இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். நல்ல த்ரோ ரன் அவுட். இங்கே ரன் அவுட்டா மாறி இருக்கு. லாஸ்ட் பால் இங்கே கேப்ல பிளேஸ் ஃபீல்டர் மனு பால் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நல்ல த்ரோ கூட அங்கே ரன்னிங் பிட்வீன் ஃபாஸ்டா இருந்தனால 2 கிடைச்சிருக்கு. ஈஸி 2 எக்ஸ்பென்சிவா போனாலும் இந்த ஒரு கொஞ்சம் தடுத்து போட்டிருக்காங்க. 49 வச்சிருக்காங்க. குறுக்க பெரிய சுத்துக்கு போனாங்க. செகண்ட் பால் ஸ்டார்ட்ல இருந்த பந்து பெரிய ஷாட்டான ட்ரை அங்கே உச்சி பந்தா மாறி இருக்கு. ஃபீல்டர் இடிச்சுக்கிட்டு 2 பேரும் அங்கே 2வது மாறி இருக்கு. ஈஸி 2 இறங்கி போய் ஸ்டெப் அவுட் பண்ணி ஃபீல்டர் 1 ஸ்டே கைக்கு போயிருக்கு. இங்க 2 எடுக்கப்பட்ட 2 ரன் மட்டும். 4th பால்
டாஸ் பால் அங்கே பார்ப்போம். அண்டர்ல அஜித் தன்னோட வெளியே போறாங்க. இங்கே நியூ பேட்ஸ்மேன் மிஸ் ஆன ஸ்ட்ரைக்ல ஸ்டார்ட்ல வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. குயிக் அந்த பால் அங்கே கவர்ஸ்ல யாரும் இல்லை, கண்டிப்பா பவுண்டரி போயிடும். அங்க போல வந்தது போல அங்க 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த ஓவரிங் சஜித் அடிக்காங்க. இதே ஸ்கோர் தான் அவங்களும் ஆடினாங்க பவர் பிளேல. சஜித் ஸ்டேக்ல மிஸ் ஆன் செகண்ட் ஓவர் ஸ்கோர் ஏரி கமிட் ஆகி மறிச்சாங்க. பவுண்டரி போயிடும் கண்டிப்பா. செகண்ட் ஸ்விட்ச்ல நல்ல பால் போட்டாங்க. அங்க முன்னாடியே பேட்டை சுத்துறதுனால இங்க டாட் பால் மாதிரி இருக்கு. ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் கம்பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் சஜின். ஓப்பன் விட்டு குத்த பார்த்தாங்க. இங்க நல்ல நல்ல ஒரு அப் ஃபுட்பால் இறங்கி போய் அங்க இந்த தடவை டாப்பேஜா இருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். அங்க விக்கெட் கட்டம் போல் பேட்ஸ்மேனா இங்க ஸ்டேக் முகேஷ். லாஸ்ட் 2 more. சுவிட்ச்ல சரியான மீட் இருந்திருக்கு. பவுண்டரி இங்க வந்த முதல் பவுண்டரியா போய் பண்ணிருக்காங்க முகேஷ். முகேஷ் இந்த தடவை நல்லா ஸ்டார்ட் பண்ண ஃபீல்டர். ரொம்ப சான்ஸ் மிஸ் ஆயிருக்கு. நாட் அவுட். 15 ஆடி இருக்காங்க. சொக்கலிங்கபுரம் 2 வீரர் வந்து அர்ஜுன் இருந்தாங்க. 2 ஓவரா ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. இங்க 3வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் தான் கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரைக்ல அர்ஜுன், பவுலிங் என்ன நாராஜ். ஃபர்ஸ்ட் பால் அங்கே லோட்டா செகண்ட் இருக்காங்க. இன்னும் 2வது மாதிரி இருக்காங்க நினைக்கிறேன். செகண்ட் ஒன் நல்ல லென்த் பிடிச்சாங்க. டாட் பால் லென்த்ல ஏறி இருந்தாங்க. நல்ல டேக்கன் விக்கெட். இங்க அர்ஜுன் தன்னோட வெளியே போறாங்க. ஹார்ட் லைக் அர்ஜுன் ஸ்லாட்ல இருந்த பந்து இல்ல ஆறான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் இங்க ரபாடா வந்த முதல் பாலே தன்னோட இங்க வெளியே போறாங்க. பேட்ஸ்மேன் ஹார்ட் லைக். நியூ பேட்ஸ்மேன் ராம் ஸ்ட்ரைக்ல வந்த முதல் பாலே கிளாசிக்கல் அடிக்கப்பட்ட பந்து 6. இங்க வந்த முதல் பாலே இங்க 6ஆ மாத்திருக்காங்க. லாஸ்ட் பால் ஸ்விட்ச் ஹிட்ல சரியான மீட் இருந்திருக்கு. வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டாப்பிங் கூட. இங்க சிங்கிள் நல்ல ஷாட். அங்கே கிளாசிக்கா இருந்துச்சு. இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. நாகராஜ் 24 ஆடி இருக்காங்க. 4 விக்கெட் இழந்து சொக்கலிங்கபுரம் மீதமுள்ள பந்துக்கு 25 ஆடணும். இந்த ஓவர்ல பெரிய ஷாட் ஆனா கண்டிப்பா மேட்ச் ரிசல்ட்டா இருக்கும். இந்த ஓவர் பிடிச்சு போட்டாங்கன்னா பவுலர்ஸ் இவங்க மேட்ச் எடுத்துட்டு போவாங்க கண்டிப்பா. அங்க பெரிய ஷாட் ஆடி ஆகணும். கடைசி ஓவர்ல பெரிய டிஸ்கஷன் நடக்குது 2 பேருக்கு இடையில. இங்க 4th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சஜித் ஸ்லாட்ல இருந்த பந்து பெரியாரு ராமநாபேட்ல இருந்து 2வது 6 கொடுத்தாங்க. ராமநாபேட்ல இருந்து 2வது 6 கொடுத்தாங்க. 3வது பால் முதல் சந்த பந்து 6ஆ மாத்தினாங்க. இந்த ஓவர்ல முதல் பால் 6ஆ மாத்தி பவுலர் கான்பிடன்டா குறைச்சிருக்காங்க. சிக்ஸ்ல சரியான மீட் இருந்திருக்கு. இந்த தடவை குயிக்கா டிராவல் இருக்கு. அங்க பவுண்டரி குயிக்கா 10 ரன் எடுத்து வந்திருக்காங்க. 6 மட்டும் 4 பதிவு பண்ணிருக்காங்க. மைண்ட்ல போட்டு மாறி இருக்காங்க. இங்க ராம் வெல் பேட்டிங் ராமண்ணா. தேர்ட் பால் இது 10க்கு 15. ஸ்லாட்ல இந்த பந்து சென்சிபிள் பிளே 2 ஒரு 6 4க்கு அப்புறம் கீழே ஆனாங்க. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட. இங்க ரன் அவுட் சான்ஸ் பார்ப்போம். அங்க சேஃப் ஆயிருக்காங்க. இங்க சிங்கிள். இங்க நல்ல த்ரோவர் தான் விக்கெட் இருந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்காங்க. தெரியல முகேஷ் ஸ்லாட்ல அந்த பந்து அப்படியே கேரங்க பவுலர் போட்டு பவுலர் எடுத்தாங்க. இந்த 2 பால் மேட்ச் பால் அப்படியே கேரளா இந்த விக்கெட் இந்த மேட்சை மாத்தணும்னு நினைக்கிறேன்.
நல்ல சென்சிபிள் பிளே அங்கே அங்கே நல்ல த்ரோ இங்கே ரன் அவுட் 36 இருக்காங்க ஆடி இருக்காங்க ராமுக்கு கிடைக்கணும் இருக்காங்க அனுராஜ் ஸ்லாட்ல அந்த பந்து நல்ல கேட்ச் இந்த கேட்ச் தான் மேட்ச் கண்டிப்பா நல்ல கேட்ச் பிடிச்சாங்க நல்லா அடிக்கின்ற ராம் தோணுக்கு வெளியே போறாங்க ஹாலக்ராம் 5க்கு 11 ஆடணும் செகண்ட் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க அங்க நல்லா பிடிச்சாங்க மீடியா கார்ல ஸ்டாப் வெயிட் பிளஸ் ஒன் சிங்கிள் அண்ட் பாப்பா அம்பேட்ஸ் கால் வெயிட் கொடுக்கல அங்கே இங்கே பைஸ் மணி ஒரு சிங்கிள் வெயிட் இருக்காங்க ஃபோர்த் பால் நல்லா பிடிச்சாங்க அங்கே ஏறி போனாங்க பேட்ஸ்மேன் அதனால வெயிட் கொடுக்க மாட்டாங்க செகண்ட் இருக்கனால பேட் பால் 12 ஆடணும் சரி அஜித் சென்சிபிளாக போட்டாங்க அனுராஜ் அங்கே ஈஸி டூ வந்துட்டாங்க ஸ்கை லெவன்ஸ் ஆல்ரெடி இவங்க 11 என்னமோ சம்திங் ஓடிட்டு அதனால அந்த பிடிச்சாங்க இந்த டாட்டோட இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க ஸ்கை லெவன்ஸ் வெல் பிளேட் செக் பண்ணி கூட நல்லா டாப் கொடுத்துருந்தாங்க அங்கே டாட் விட்ட கண்டிப்பாக மேட்சை செஞ்சு எடுத்து போயிருக்கா அல்ல